ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை வழங்குமாறு ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை ரசாயனம் தடவிய 15,000 ரசாயனம் தடவிய பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். எஸ், அதேதான். லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் ரசாயன தடவிய ரூபாய் நோட்டுகளை யூஸ் பண்றாங்க, எதற்காக ரசாயனம் யூஸ் பண்றாங்க, அந்த ரசாயனம் தான் என்ன, இதை பத்தி ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோமா, இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வித் ஃபர்தர் நோ டிலே, லெட்ஸ் ஜம்ப் இன்டு த வீடியோ. லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்க லஞ்சம் வாங்குறவங்கள கையும் களவுமாக பிடிப்பதற்காக யூஸ் பண்ற முறை தான் இந்த ரசாயன தடவிய ரூபாய் நோட்டுகள். இந்த ரசாயனம் தான் என்ன, அதான் ஃபினாப்தலின். இந்த ஃபினாப்தலினை எத்தனால் சொல்யூஷன்ல மிக்ஸ் பண்ணுவாங்க. எத்தனால் சொல்யூஷன் வந்து ஈஸியா காத்துல எவாப்ரேட் ஆயிடும். அந்த சொல்யூஷன்ல இந்த ஃபினாப்தலின் இண்டிகேட்டரை டிசால்வ் பண்ணி இந்த சொல்யூஷனை ரூபாய் நோட்டுகள் மேல அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், எத்தனால் வந்து ஒரு வாலடைல் காம்பவுண்ட், அப்படின்னா காற்றுல ஈஸியாக ஆவியாயிடும். நம்ம பெட்ரோல் பங்க்லலாம் பெட்ரோல் போட நேரம் நம்ம பைக்களோட பெட்ரோல் டேங்கை பார்த்தீங்கன்னா வேப்பர்ஸ் போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் பெட்ரோல், எத்தனால் இதெல்லாம் வந்து ஒரு வாலடைல் காம்பவுண்ட்ஸ், காற்றுல ஈஸியாக கரைஞ்சிடும். இந்த ஃபினாப்தலின் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த கேஷ் நோட்ஸை லஞ்சம் கொடுக்குறவங்க லஞ்சம் வாங்குறவங்கள்ட்ட போய் கொடுக்க சொல்லுவாங்க. அதாவது யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க வந்து லஞ்சம் யார் கேட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் இதை கொடுப்பாங்க. இதை கொடுக்க நேரம் அந்த அப்ளை பண்ண சொல்யூஷன் அந்த நோட்டில் இருக்கும். ஸோ அது அவங்க வாங்க நேரம் தெரியாது, லைக் நார்மல் நோட் மாதிரி தான் இருக்கும். அவங்க அந்த சொல்யூஷன் வந்து அவங்க கையில் பட்டதும் அவங்க கைக்கு வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அந்த ஃபினாப்தலின் அவங்க கையில் பட்டதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டர் வில் ஜஸ்ட் ஸ்டே இன் தேர் ஹேண்ட்ஸ். அதுக்கப்புறம் உள்ள வர லஞ்ச ஒழிப்புத்துறை ஸ்பெசிஃபிக் பர்சனை சோடியம் பைகார்பனேட் சொல்யூஷன் இல்லைன்னா ஒரு அல்கலைன் சொல்யூஷன்னா என்ன, பேசிக் சொல்யூஷன், இட் ஷுட் ஹாவ் pH greater than 7. ஸோ ஒரு அல்கலைன் சொல்யூஷனில் அவங்க ஹேண்டை டிப் பண்ண நேரம் தட் சொல்யூஷன் வில் டேர்ன் இன்டு பிங்க் கலர். ஸோ அப்படி பிங்க் கலராக மாறினாலும் this is a evidence that the person has got the bribe. ஓகே, ஸோ இதில் என்ன கெமிஸ்ட்ரி இருக்குது, இது பின்னாடி என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே ஸ்கூலில் படிச்சிருக்கிறது தான். வால்யூமெட்ரிக் அனலைசிஸ், ஃபினாப்தலின் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ண டைட்ரேஷன்ஸ் தான் ஏற்கனவே நம்ம ஸ்கூல் ப்ராக்டிக்கலில் 12th ப்ராக்டிக்கலில் பண்ணியிருக்கோம். ஃபினாப்தலின் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், இது வந்து ஒரு ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர். இதில் பேசிக்காக என்ன நடக்கும்னா, ஃபினாப்தலின் வந்து சோடியம் பைகார்பனேட் கூட போட்டதுக்கப்புறம் அயனைசேஷன் நடக்கும். அயனைசேஷன்னா என்ன, ஒரு மாலிகூல் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும் இல்லாட்டினா லூஸ் பண்ணும், அது பேர் தான் அயனைசேஷன். நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணுவோம்னா, ஃபினாப்தலினில் இருக்க லாக்டோன் ரிங் பிரேக் ஆகி அதில் இருக்க ஹைட்ராக்சில் குரூப்பில் இருக்க புரோட்டான் H+ அயான் வந்து ஃபினாப்தலின் ரிங்லேருந்து லீவ் ஆகும். அப்படி லீவ் ஆக நேரம் அந்த வெற்றிடத்தில் உருவாகிறது தான் ஆனையான்ஸ். நம்மளுக்கு அங்கே ஒரு ஆனையான் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஆனையானை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கான்ஜுகேஷன் உள்ள நடக்கும். டீலோக்கலைசேஷன் ஆஃப் ஹை எலக்ட்ரான்ஸ் பண்ணி ரிங் பிரேக் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறனால அந்த ஃபினாப்தலின் வந்து விசிபிள் லைட்டை அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு என்ன கலர் கொடுக்குது, பிங்க் கலரில் கொடுக்குது. அங்கே வந்து நடக்கிறது மொத்தம் 3 ரியாக்ஷன். ஒன்று வந்து லாக்டோன் ரிங் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, புரோட்டான் அயான் வந்து லீவ் ஆகுது, டீப்ரோட்டனேஷன் நடக்குது. ஸோ திஸ் லீட்ஸ் டு அ ஃபார்மேஷன் ஆஃப் delocalized system and நம்மளுக்கு பார்க்க நேரம் கலர் சேஞ்ச் விசிபிளாக தெரியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் டிவி நியூஸில் இதை பற்றி நீங்கள் கேட்க நேரம் இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் வீடியோஸ், subscribe our channel and stay tuned. Bye.